ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். அரிசி மாவு வச்சு மொறு சிப்ஸு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு 10 நிமிஷத்தில் செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரில் மாவு அளந்து எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவு வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் எந்த கப்பில் அரிசி மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துற வேணாம், இந்த அளவு மட்டும் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு அனலை நல்லா குறைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டினோம்னா சீக்கிரமாகவே மாவு சேர்த்த உடனே கெட்டி ஆயிரும். இப்போ பாருங்கள், மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சிப்ஸு செய்கிறதுக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆறுற வரைக்கும் ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம மாவு எடுத்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு பிசைறதுக்கு ஈஸியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். ஒருவேளை நம்ம சேர்த்துருந்த தண்ணி மாவுக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக மிதமான சூட்டில் இருக்க தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதிகமான தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவு குழப்பாயிரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. மாவை திரட்டுறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மீதம் இருக்க மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு வச்சுருங்க. சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா திரட்டிக்கலாம். நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. விரிசல் இல்லாமல் மெலிசாக திரட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா திரட்டினதுக்கு அப்புறமா ஓரத்தில் இருக்க பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். கட் பண்ண எல்லா மாவையும் எடுத்துட்டு மீதம் இருக்க மாவோட வச்சு திரட்டிக்கலாம். எந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு சிப்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சதுரமாக முக்கோணமாக எது ஈஸியோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் முக்கோணமான ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சான்னு செக் பண்ணிடலாம். நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா சிப்ஸையும் எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா லைட்டாக அந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் ஒரே மாதிரி சிப்ஸு நமக்கு வேகும். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியான இந்த அரிசி மாவு சிப்ஸை வீட்டில் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயில் நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு மொறுன்னு அரிசி மாவு சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.